Hello friends, welcome to our Andrew kitchen. If you like this video, please subscribe, like, share, comment and click the bell button for future video update to this channel. இன்னைக்கு நம்ம செய்ய போகுது சிக்கன் கட்லெட். அது சிக்கன் கைமா ஆல்ரெடி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு பெப்பர் பவுடர் போட்டு வேக வச்சு தண்ணி காலி பண்ணி வச்சுருக்குது. எண்ணெய், ஒரு முட்டை, தண்ணி, பிரெட்டு தூள், மிளகுத்தூள், உப்பு, பிரெட்டு, வெங்காயம் நசுக்கிது, இஞ்சி நசுக்கிது, கொத்தமல்லி நசுக்கிது, கருவேப்பிலை நசுக்கிது, புதினா நசுக்கிது, சில்லி நசுக்கிது, பூண்டு நசுக்கிது. சூடாகுது. தேவையான அளவு எண்ணெய் சூடாக ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுருந்தது. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடணும். இப்போ வெங்காயம் நசுக்கியது ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு மீடியம் வெங்காயம், பெரிய சைஸு நசுக்கியது. வெங்காயம் பாதி வெந்துச்சு. அதிலேக்கு புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்குது, அதனால பார்த்து போடணும். ஒரு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு சிக்கன் கைமா அதிலேக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. கொஞ்சம் லைட் ஆகின வரைக்கும் இந்த கைமா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ தானே அதில் இருக்குன்னா கம்ப்ளீட் தண்ணியும் போயிடும். இப்போ கடாயிலெல்லாம் விட்டு வர தொடங்கிடுச்சு. இது வரைக்கும் கடாய் கீழே பிடிச்சிட்டு இருந்துச்சு.
அது தண்ணி கம்மியாகிட்டுருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் கூட ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஒரு கடாயிலெல்லாம் பிடிக்கிறத விட்டுட்டா கடாய் க்ளீன் ஆகிடும். இது கொஞ்சம் சில்லுன்னு ஆகுதா கட்டி கையில் பிடிச்சி நம்ம பவுல் பண்ண முடியாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் சில்லுன்னு ஆகுதுக்கு விட்டுருணும். இப்போ இந்த கைமா வேறொரு பாத்திரத்துலேக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். அது மாற்றி வச்சுட்டு அப்புறமா ப்ரெட்டு ஆட் பண்ணணும் அதுலேக்கு. இப்போது இந்த கைமேலைக்கு ப்ரெட் ஆட் பண்ணணும். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலே இந்த ப்ரெட் ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இது பண்ணணும். இப்போ இது நல்லா பிசையணும். பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிடணும். இதிலேக்கு சேர்க்கறதுக்கு நான் எடுத்தது 1/2 பவுண்டு ப்ரெட்டு. அது வீட்டு ப்ரெட் எடுத்து கோதுமை ப்ரெட் எடுத்தது. நான் மைதா ப்ரெட்டு வாங்கல. நீங்கள் எந்த ப்ரெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரெட்டு தூள் பேக்கரியில் வாங்க கிடைப்பேன். அப்படி உங்களுக்கு கிடைக்கலாக்காட்டி ஒரு 200 கிராம் ரஸ்க்கு வாங்கிட்டு மிக்சியில் போட்டு ரவை மாதிரி அடிச்செடுக்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கணும் போதுமா இல்லாமல். தேவை இருந்தால் சேர்க்க வேணும். ஒரு 5 நிமிஷம் இப்படி வைக்கணும். அந்த ப்ரெட்டு எங்கெங்கே இதாகிட்டு இருக்குதோ அதெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிடும். கட்லெட் பொரிக்கிறதுக்கு தேவையான ஒரு முட்டை உடைச்சி அதிலேக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு 2 சிட்டிக்கு சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணி வைக்கணும். அதிலேக்கு இந்த முட்டையிலேக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இப்போ நல்லா பீட் பண்ணிடணும். பவுல் பண்ணி வைக்கலாம். ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணதுக்கு ஆகிட்டு ஒரு சப்பாத்தி மாவு ரோலுக்கு தான் கொஞ்சம் சின்னதாகிட்டு இருக்கணும். ரொம்ப பெருசாகிட்டு இருந்தால் உள்ளே வேக மாட்டேன். இந்த மாதிரி எந்த ஷேப்லனா நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்.
பாருங்கள், கட்லெட் எல்லாம் ரெடி பண்ணியது 2 ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கு. உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த ஷேப் வேணுமோ பண்ணலாம். இதுதான் இப்படி தான் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. அதுக்கு மோல்டு கூட கிடைக்குது, டிசைன் மோல்டு கிடைக்குது இப்போது மாலுங்களில். அது வாங்கிட்டு அந்த டிசைனில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இன்னும் இது அடுத்த ஸ்டெப்பு, இது ஃப்ரை பண்ண போகுது. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட போகுது. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்புறம் மிச்சம் வர எண்ணெய் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் சமையல் செய்யறதுக்கு. நல்லா சூடாக மேலே இந்த கட்லெட் ஒன்றா எடுத்து இந்த முட்டை அடித்து வச்சுருக்கேன், அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டு தூள் இருக்குது, ப்ரெட்டு தூள் நல்லா கவர் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது முட்டையில் முட்டை எடுத்து வச்சுருக்கு, இது ப்ரெட்டு தூள் கவர் பண்ணணும். இப்போ கவர் பண்ணி எடுத்துக்கணும். நெருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகுது. ஒரு 2 நிமிஷம் விட்டு திருப்பி போடணும். அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகின வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இது கட்லெட் ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு இந்த பாத்திரத்தில் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்குது. இதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துடும். அதுக்காயிட்டு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்குது. எண்ணெயிலிருந்து எடுக்க போகுது. Like this video, please you like, share, subscribe and comment.